வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் குரல். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உங்களுடைய தோழி மற்றும் சகோதரி கோமதி. நான் வெறும் வாய் வார்த்தையில சொல்லலங்க. நான் உங்களுடைய சகோதரி தான். நீங்க என்கிட்ட என்ன வேணா கேட்கலாம். என்னோட வாழ்க்கையில நான் சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தி என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த அனுபவங்களை உங்ககிட்ட சொல்லணுன்றது தான் இந்த சேனலுடைய நோக்கம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரகசியம் அப்படின்ற புத்தகத்துல பணத்தை பத்தின விதிகள் 5 விதிகள் கொடுத்துருக்காங்க. அந்த விதிகளை பத்தி தான் நாம இப்போ இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். இந்த விதிகளை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நாம பணத்தை தேடி போக வேணாம், பணமே நம்மளை தேடி வரும்ன்றது தான் இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணும்போது கீழே ஹைப் பட்டன் காமிக்கும். அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க ஹைப் பட்டனை கிளிக் பண்ணதான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சென்றடையும். நிறைய பேர்கிட்ட நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போது பிரபஞ்சம் எப்பவுமே நம்மள ஆசீர்வாதத்தோட தான் வச்சிருப்பாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போயிடலாம். பணத்திற்கான முதல் விதியே பணத்தை பத்தின எதிர்மறை எண்ணங்களை நம்ம கிட்ட இருந்து அகற்றணும்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து நம்ம அப்பா அம்மா நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை பணத்தை பத்தி திணிச்சிருப்பாங்கன்றதை விட அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம ஏற்று இருப்போம், நம்ம ஆழ் மனசுல உதிச்சிருப்போம். இந்த படிப்பெல்லாம் நம்மளால படிக்க முடியாது, அது பணம் வச்சிருக்கிறவங்களால தான் முடியும். இந்த பஸ்லலாம் நம்மளால போக முடியாது, இந்த வாழ்க்கைலாம் நம்மளால வாழ முடியாது, இந்த மாதிரி வீடெல்லாம் நம்மளால கட்ட முடியாது, ஏன்னா நம்மகிட்ட பணம் இல்லை. பணம் இல்லை 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 அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மகிட்ட திணிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, பணம் வச்சிருக்கிறவங்கெல்லாம் ஒரு 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 மாதிரியான திமிர் பிடிச்சவங்க. பணம் வச்சிருக்கிறவங்க கிட்ட வந்து சந்தோஷம் இருக்காது. என்கிட்ட அது எப்படின்னா, நம்ம அப்பா அம்மா கிட்ட இருக்கிற இயலாமைய சமன் செய்வாங்க நம்ம மூலயமா. பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. அப்போ இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து நம்மளை சுத்தி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், அப்பா அம்மா இவங்க பணத்தை பத்தின என்ன ஒரு எண்ணம் வச்சிருந்தாங்களோ அந்த எண்ணங்களை தான் நம்ம மனசுல நாம திணிச்சு வச்சிருப்போம். அப்போ நம்ம பெரிதாக ஆக நம்மக்கிட்டலாம் பணம் வராதோ, நம்மளாலலாம் பணம் சம்பாதிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு இயலாமை நம்மளையே தெரியாம நம்மளை ஆட்கொண்டிருக்கும். அப்போ நம்மளால இவ்வளோதான் முடியும் அப்படின்னு நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளாரையே இருந்துருவோம். இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை தான் இந்த ஆத்தர் நம்மக்கிட்ட இருந்து அகற்றணும்னு சொல்றாரு. நம்மளாலையும் பணம் சம்பாதிக்க முடியும். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பணக்காரரா இருக்கிற எல்லா மனிதர்களும் அவங்க அப்பா பணக்காரரா இருந்தாரா? அவங்க அப்பா பணக்காரரா இருந்தாரா? அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா, யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சு பணத்தை அவர்கிட்ட கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களோட சந்ததி அந்த பணத்தை ஒருத்தரா மாறி மாறி அந்த பணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். பணத்திற்கான 2வது விதியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பணத்தை நீங்க தேடி போகக்கூடாது, பணத்தை உங்க பக்கம் இழுக்கணும். அப்போ பணம் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா உங்ககிட்ட சில பழக்கங்கள்லாம் இருக்கணும். கடவுள் உங்க முன்னாடி தோன்றாருன்னு வச்சுக்கலாம். கடவுளே எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு நீங்க கேட்குறீங்க. முதல் வார்த்தை அவர் என்ன கேட்பாரு? இவ்வளோ பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு தானே கேட்பாரு. இல்லை இல்லை, எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அப்போ பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு 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 பிளானே நம்மகிட்ட இருக்காது. எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு நிறைய பணம் வேணும்னு மட்டும்தான் கடவுள் முன்னாடி போய் வேண்டுவோம். அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம சொல்லவே மாட்டோம். அப்போ பணத்தோட 2வது விதியே, நீங்க பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க, அந்த பணம் எத்தனை பேருக்கு உபயோகரமா இருக்கும், உங்களால எத்தனை உயிர்களுக்கு உணவு கொடுக்க முடியும். இப்போ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கொடுக்குறேன்னா அந்த விஷயத்தை வச்சு உன்னால எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு தான் கடவுள் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னா அப்படித்தான் உங்ககிட்ட கொடுப்பாங்க. இல்லை, நான் வந்து பணத்தை எப்பவுமே பூட்டியே வச்சிருப்பேன், என் கையிலேயே வச்சிருப்பேன் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு நாள் செலவாகும். இதை தான் நம்ம விரைய செலவுன்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க பார்த்து பார்த்து சேர்த்து வச்சிருப்பீங்க, ஆனா அது ஏதோ ஒரு விதத்துல செலவாயிருக்கும். அப்போ பணத்தோட தன்மையே வந்து
பணம் இன்னைக்கு என் கையில இருக்குன்னா, அது நாளைக்கு இன்னொருத்தர் கையில போயே ஆகணும். அதுதான் பணத்தோட தன்மையே. அந்த பணத்த நம்ம கையிலேயே புடிச்சு வச்சிருக்கணும்னு நெனச்சா, அந்த பணம் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு நோயாகவோ, இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்கோ ஒருவர் நோயாகவோ, இல்ல ஏதோ ஒரு அசம்பாவிதமோ, ஏதோ ஒண்ணு நடந்து அந்த பணத்த குடுத்து செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைய தான் பிரபஞ்சம் உங்களுக்கு குடுப்பாங்க. அப்போ பணத்தோட 2வது விதியே, பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த பணத்த வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அத நீங்க முக்கியமா பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ பணத்தோட 3வது விதிகள பத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அத மத்தவங்களுக்கு குடுக்கணும்னு சொல்றாரு. பணம் மத்தவங்களுக்கு குடுக்கறது மூலமா அது அவங்களுக்கு உதவியாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க குடுக்கறது மூலியமா என்கிட்ட பணம் நெறைய இருக்கு அப்படின்ற உணர்வ உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. அந்த உணர்வு பிரபஞ்சத்த நோக்கி போய்க்கிட்டே இருக்கும். அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு நெறைய பணங்கள குடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த விதியில சொல்ல வராரு. அதாவது நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க. அந்த பணம் மூலமா மத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு யோசிச்சு, யோசிச்சு யாராவது உங்ககிட்ட உதவின்னு வந்து கேட்கும்போது, உடனே ஓடிப்போய் அந்த பணத்த வச்சு உதவி செஞ்சுட்டு, அந்த பணத்துக்கு கூடவே நன்றியும் தெரிவிச்சீங்கன்னா, இப்போ எத்தனையோ மனிதர்கள் பணம் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல அந்த நோய்க்கு குணமளிக்க முடியாம நெறைய பேரு இறக்குற நிலைமைக்கு கூட போறாங்க. ஆனா, உங்ககிட்ட இருக்கிற பணத்த வச்சு ஒரு உயிர காப்பாத்த முடியுது. அவசரம்னு வந்து கேட்கும்போது உங்களால குடுக்க முடியுது அப்டின்னா, அப்போ நீங்க எவ்ளோ பெரிய விஷயத்த செய்றீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல உங்க மனசு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு பற்றாக்குறை அப்டின்ற ஒண்ணு வரவே வராது. நீங்க உங்கள சுத்தி இருக்கிற பணக்கார மனிதர்கள நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ அவங்க நெறைய நல்ல விஷயங்கள செய்வாங்க. அவங்க அந்த பணத்த எப்படி வேணா சம்பாதிச்சிருக்கலாம். அவங்க தப்பான வழியில கூட சம்பாதிச்சிருக்கலாம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அவங்க அத எப்படி சமன்படுத்துறாங்க அப்படின்னா, நெறைய நல்ல விஷயங்கள செஞ்சு. இப்போ ஏதோ ஒரு கோவில்கள்ல ஏதோ ஒரு பெரிய மனிதர் அன்னதானம் குடுக்குறாரு அப்படின்னு பேர் போட்டிருக்கும். அவருக்கு அது பெருமையா இருக்கலாம். இல்ல அவருக்கு ஒரு பேர் வேணும்னு சொல்லி அந்த விஷயம் செய்யலாம். அவர் எத நினைச்சு செய்றாருன்றது அங்க முக்கியம் இல்ல. அவர் அவர் மூலியமா ஒரு 10 பேர் பசி ஆறுது அப்படின்னா, அந்த இடத்துல அவர் கடவுளால ஆசீர்வதிக்கப்படுவார். இந்த பிரபஞ்சம் அவர்கிட்ட இந்த பணத்த குடுத்தா கண்டிப்பா ஒரு 10 பேரோட பசி தீரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பணத்த அவருக்கு குடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது தவறான வழிகள்ல இருந்து வர பணமா இருந்தாலும் சரி. நீங்க சரியான வழிகள்ல சம்பாதிச்சாலும் அந்த பணம் என்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் யார்கிட்டயுமே குடுக்க மாட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பணம் வரும். அத தாண்டி எனக்கு நான் பணக்காரனான மனிதனா இருக்கணும், பெரிய ஆளா ஆகணும்னு உங்களால எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அதுதான் இயற்கையோட விதியே அப்படின்னு இந்த ஆத்தர் இந்த புத்தகத்துல சொல்றாரு. பணத்தோட 4வது விதி, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பணம் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா, நீங்க பணத்த செலவு செய்யணும்னு சொல்றாரு. நம்ம யாருமே நம்மகிட்ட இருக்கிற பணத்த செலவு செய்யணும்னு யோசிக்கவே மாட்டோம். எந்த ஒரு பொருள வாங்குனாலும் சரி, எந்த கடைக்கு போனாலும் சரி, இவ்ளோ செலவாயிடுச்சா? இவ்ளோ பணம் என்கிட்ட இருந்து போயிடுச்சா? அப்படின்னு தான் நாம யோசிப்போம். எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து அவர்கிட்ட இருக்கிற பணத்த எண்ணி, எண்ணி, எண்ணி பாப்பாரு. இது எத்தன பேர்கிட்ட அந்த பழக்கம் இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொரு முறையும் பாக்கெட்ல வைக்கும்போதும், ஒவ்வொரு முறையும் எடுக்கும்போதும் அந்த பணத்த எண்ணி, எண்ணி பாப்பாரு. ஒருவேள அவர் அந்த பணத்த எண்ணி, எண்ணி பார்த்து என்கிட்ட இவ்ளோதான் பணம் இருக்கா? அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சு, யோசிச்சு அவரோட குடும்பத்த நடத்துனதுனாலவோ என்னவோ, அவர் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளாரே தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. எனக்கு கடவுள் குடுத்தது இது போதும். எனக்கு குடுத்த பணம் இது போதும் அப்படின்னு அவர் யோசிச்சதுனால தான், அவர்கிட்ட எவ்வளவோ திறமைகள் இருந்தும், உண்மையாவே எங்க அப்பா கிட்ட நெறைய திறமைகள் இருக்கு. நல்லா பேசுவாரு, நெறைய பாட்டு பாடுவாரு, நெறைய பாட்டு எழுதுவாரு. ஆனா, நெறைய நல்ல கணக்கு போடுவாரு. இவ்ளோ திறமைகள் இருந்தும், அவரால எந்த ஒரு வேலைக்கும் போக முடியல. அவர் விவசாயம் தான் பார்த்தாரு. அதுல அவருக்கான வருமானம் எவ்வளோ வந்துச்சோ, இது எனக்கு கடவுள் குடுத்தாரு. இது போதும் அப்படின்னு அவருடைய எண்ணத்த கச்சிதமா வச்சுக்கிட்டாரு. இவ்ளோ போதும் எனக்கு அப்படின்னு யோசிச்சதுனால தான் அவரால அவ்ளோ மட்டும் தான் சம்பாதிக்க முடிஞ்சது. இப்போ பணத்த பத்தின 5வது விதிகள பத்தி பார்க்க போறோம். இந்த 5வது விதிகள்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க எப்பவுமே பணம் இல்ல, இல்ல அப்படின்ற ஒரு மனநிலையில எப்பவுமே இருக்காதீங்க.
என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, உங்ககிட்ட இப்போ ஒண்ணுமே இல்லைனாலும், நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், எல்லா விஷயத்திலையும் சொல்லியிருக்கேன், உங்களோட சந்தோஷம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுக்கு எப்பவுமே உங்ககிட்ட நிறைய இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வோட இருங்க, அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு. அதே தான் இந்த ஆத்தர் இந்த புத்தகத்துல பணத்தை பத்தி சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட பணம் இப்போ என்ன இருந்தாலும் அந்த பணத்துக்கு நன்றி உடையவரா இருங்க. உங்ககிட்ட ₹1 இருந்தாலும் அந்த ₹1 நீங்க மதிக்க தெரியல அப்படின்னா உங்ககிட்ட 1,00,00,000 ரூபாவை கடவுள் உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டாரு. அப்போ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீங்க முதல்ல மதிக்க கத்துக்கணும். என்கிட்ட ₹1000 இருக்கு, என்கிட்ட ₹10,000 இருக்கு, எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அந்த பணம் என்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு மனம் உங்களுக்கு வரணும். அந்த மனம் தான், அந்த எண்ணம் தான் உங்ககிட்ட நிறைய பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நம்மலாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய போறேன்னு வச்சுக்கோங்களேன், பாத்திரம் தேய்க்கிற வேலைக்கு போறேன். அப்போ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து ஒரு மாசத்துக்கு எனக்கு 3000மோ இல்ல 2000மோ தான் கிடைக்கும். இவ்வளோதான் கிடைக்கும். இதை வச்சு நான் எப்படி பணக்காரரா இருக்க முடியும்? இதை வச்சு நான் என் பசங்களை எப்படி பணக்காரரா வளர்க்க முடியும்? இப்படிதான் நாமெல்லாம் யோசிப்போம். அப்படி யோசிக்காதீங்க. நீங்க செய்யற வேலைகளை பணத்தோட ஒப்பிடாதீங்கன்றதுதான் இந்த ஆத்தர் சொல்ல வர விஷயம். எனக்கு ஒரு மாசத்துக்கு என்னோட வேலையில இருந்து ஒரு 30,000மோ 40,000மோ அவ்வளவுதான் வரும், நான் இவ்வளோக்குள்ளாரதான் நான் என்னோட குடும்பத்தை நடத்தணுன்றது வேற விஷயம். ஆனா எனக்கு இவ்வளோ மட்டும்தான் பணம் வரும்ன்றது எண்ணம் வேற விஷயம். நீங்க உங்க வருமானத்துக்குள்ளார உங்களுடைய குடும்பம் நடத்தலாம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன நோக்கி நிறைய பணம் எப்பவுமே வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஏதோ ஒரு விதத்துல வரும், நீங்க நினைச்சாலே போதும், ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா வரும். அது என்ன விதம்னு பார்க்கலாமா? திடீர்னு நீங்க ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா எதனால வருது அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்கள்ல எப்பவுமே நான் பணக்காரன் தான், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்ற செல்வ செழிப்போட ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மாத சம்பளம் வாங்குறவங்களை விட தொழில் செய்யறாங்க பார்த்தீங்களா, படிச்சுட்டு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு டாக்டரா என்ஜினியரா இருக்கிற மனிதர்களை விட ஒண்ணுமே படிக்காம சின்ன கடையை ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு பெரிய கடையா உருவாக்கி அந்த பெரிய கடையில வேலை செய்யறதுக்கு படித்த மனிதர்களை வேலைக்கு வைக்கிற அளவுக்கு அந்த மனிதர் உயர்ந்திருக்காங்க. உயர்ந்து இன்னும் நிறைய பேர் படிக்காத மனிதர்கள் எவ்வளோ பேர் பணக்காரர்களா இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், என்கிட்ட பணம் வரும். அவங்க யோசிச்சாங்கன்னா நான் சின்ன கடை தான் வச்சிருக்கேன், எனக்கு எப்படி பணம் வரும்னு யோசிச்சாங்கன்னா இன்னைக்கு அவ்வளோ பெரிய கடையை உருவாக்கி பெரிய பெரிய படித்த மனிதர்கள்லாம் கொண்டு வந்து ஒரு சிஸ்டமை வச்சு அந்த கடையில உட்கார வைக்க முடியாது. அவங்களால அவங்களோட எண்ணங்கள்ல செல்வ செழிப்போட யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த தொழிலில் அவங்களால வெற்றி பெற முடிஞ்சுது. அப்போ படிச்சவங்களால மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, படிச்சவங்களால சம்பாதிக்கிறாங்க. அவங்க இவ்வளோதான் எனக்கு சம்பளம் வரும்னு யோசிக்கிறாங்க. அந்த சம்பளத்தை வச்சுதான் நான் குடும்பம் நடத்தி ஆகணும்னு யோசிக்கிறாங்க. நான் பெரிய பணக்காரர்லாம் ஆக முடியாதுன்ற ஒரு பற்றாக்குறை மனதோட இருக்கிறதுனால தான் இன்னைய வரைக்கும் எவ்வளோ பெரிய படிச்சவங்க எல்லாம் அதே ஒரு ஆவரேஜான ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க பணக்காரரா ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டாலே என்கிட்ட பணம் நிறைய வந்துகிட்டு இருக்கு, என்னோட வேலைக்கும் என்கிட்ட பணம் வர்றதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு முதல்ல உங்களோட எண்ணங்கள்ல கொண்டு வரணும். ஏதோ ஒரு ரூபத்துல கண்டிப்பா வரும். நம்ம பணம் பத்தின செல்வ செழிப்பான மனதோட இருக்கணும்ன்றது தான் இந்த ஆத்தர் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. இந்த 5 விதிகளையும் உங்க வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்த்து நீங்க என்ன தவறுகளை இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கீங்கன்றத நீங்க மாத்திக்கிட்டு உங்க வாழ்க்கையோட செயல்முறைப்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளாலையும் பணக்காரர் ஆக முடியும். ஏன் நம்மளால பணக்காரர் ஆக முடியாது அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளார எழுப்புங்க. ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ, பணத்தை பத்தின என்ன கருத்துக்கள் வேணுமோ, என்ன மாதிரியான உணர்வு வரணுமோ அந்த உணர்வை உருவாக்கி பாருங்க. கண்டிப்பா பிரபஞ்சம் உங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கடைசியா நான் சொல்ற விஷயம், இந்த ஆத்தர் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிற மாதிரி தான், உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, யாருக்கெல்லாம் உதவி செய்வீங்க, உங்களால நீங்க அதுக்காக உங்களால நான் எல்லா பணத்தையும் உதவி மட்டுமே செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லலை நண்பர்களே.
உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதி பணத்தை உங்களால் எத்தனை உயிருக்கு உணவு கொடுக்க முடியும், எத்தனை உயிருக்கு உதவி பண்ண முடியும்னு யோசிச்சு பார்த்தாலே போதும். உங்கள் கையில் பணம் வர்றதுக்கான சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் பிரபஞ்சமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பாங்க. எனக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லவும் மறந்துடாதீங்க. என்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் மூலயமா கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுப்பேன். ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு கமெண்ட் வராதா என்னோட சேனலுக்கு, என்னோட வீடியோவுக்குன்னு ஏங்கிட்டு இருந்த ஆள் தான் நான். இன்னைக்கு அத்தனை பேர் அவ்வளோ கமெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது இந்த பிரபஞ்சம் தானே. பிரபஞ்சம் எப்பவுமே நமக்காக எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் அதை உபயோகப்படுத்த தெரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்துக்கு எப்பவுமே நன்றி உடையவர்களாக இருக்கணும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.